Scientific Industries, Manufacturer of Laboratory Instrument, வலசரவாக்கம், சென்னை. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. வணக்கம், நான் முத்தலீஃப். ஒரு பத்திரிகையாளராக அரசியல் விவாதங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றேன். அரசியல் விவாதங்கள் நாகரிகமான முறையில் அவதூறு இல்லாமல் இருக்கணுன்றது என்னுடைய பெருத்த எதிர்பார்ப்பு. அதை ஓரளவு நான் ஈடு செஞ்சுட்டு வரேன்னு நினைக்கிறேன். என்னை போலவே அதே எண்ணத்தோட வள்ளுவம் வலைக்காட்சியும் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வருது. அந்த வகையில் வள்ளுவம் வலைக்காட்சிக்கு உங்களுடைய ஆதரவை அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு நம்மளோட எப்பவுமே உட்காடுறவங்க இன்னைக்கு வரல, மழை லீவ் போட்டாங்களா? லீவ் போட்டாங்க. மழையா? இல்லை சார், ஏதோ பர்சனல் இஷ்யூன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் சார். என்னென்னா நேற்று நைட்லேருந்து ஒரு வீடியோ பார்த்துட்டே இருக்கேன் சார். ஆனால் அது எனக்கு புரியவே இல்லை சார். நீங்கள் ஏதாவது கமலஹாசன் பேச்சா? ஆமாம் சார். பார்த்தீங்களா, எனக்கே புரியல. புரிஞ்சவன் பிஸ்தான்னு போட்டேன் நான். சரி, என்கிட்ட இதெல்லாம் கேட்டால் இது பயங்கரமான இது. அவருக்கே புரியல. அதனால தான் ரிமோட் யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. போனால் போங்க, நாங்கள் வேறு வழி இல்லை. வேறு வழி இல்லையா? இல்லாட்டி பாசி சத்துக்கிட்ட தான் போகணுமா? அதனால் இங்கே வந்துட்டாங்களாம். அப்படி தானே சொல்கிறாரு. ஏதோ சொல்கிறார் சார். அப்போ கட்சி ஆரம்பித்தப்போ மட்டும் மையம், நாங்கள் தான் சென்ட்ரு, அப்படியும் இல்லை இப்படியும் இல்லை, ரெண்டு பேரும் எதிர்க்கிறோம் இப்படிலாம் பேசுனீங்கல்ல. இப்போ மட்டும் என்ன இங்கே சேர்ந்துக்கிட்டீங்க? இப்போ ஒரு யோகியன் ஆகிட்டாரா? நான் கலைஞரின் மகனாக பேசுகிறேன் அப்படின்னு ஒன்று தான் கண்ணாடி உடச்சிங்க. உடச்ச மாதிரி ஆக்ஷன் பண்ணீங்க. கிளிங்கின்னு சவுண்டு மட்டும் தான் கேட்கும். சினிமாக்காரங்க பண்ண தெரியும்ல. ஆமாம். உடையிற மாதிரி நம்ம நினச்சிட்டோம் டிவி உடச்சிட்டாருன்னு. அது சவுண்டில் நமக்கு அந்த எஃபெக்டை நம்மளை நம்ப வச்சாங்க. டார்ச் மட்டும் எங்கேயா விழுந்துருக்கும். இல்லாட்டி அதை கூட ஒரு அடிச்சதில் அங்கே ஒருத்தர் ரெடியாக இருந்து கோணி போய் வச்சு கப்புன்னு பிடிச்சி டார்ச்சையும் உடையாமல் பார்த்துருப்பான். இன்றைக்கி டார்ச் எங்கே? இன்றைக்கி உக்காந்துக்கிட்டு இவர் உருட்டுறாரு. இவரை தாண்டி இப்போவும் என்ன பண்ணுவார்? இப்போ எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்கன்னா உதயசூரியனை நிற்க சொல்லுவாங்க. கூட இருக்கிற 2-3 பேருக்கு உதயசூரியன் சின்னத்தில் சீட்டு வாங்கி தருவார். அவ்வளோதான். அதை தாண்டி கமலஹாசன் என்ன சாதிச்சார்? சீமான் போன்றவர்களை காலவாரி விட்டது தான் இவர் செஞ்ச ஒரே இது. ப்ளஸ்ஸு இந்த என்டிஏ கூட்டணி ஜெயிக்க விடாமல் பார்த்ததில்ல இவர் இதுக்குடைய பி டீம் அப்படின்றதுக்கு இல்லைன்னு சொன்னார். நான் கதவை திறந்து வைத்திருக்கிறேன், திமுகவுக்கு போகிறவங்க போகலான்னு. டப்புன்னு மகேந்திரன்லாம் எகிட்டாப்புல, இதான் சாகுன தலைவர், வரும் தலைவர் அப்படின்ட்டு மகேந்திரன் அந்த அம்மா மதுரவாயில் இப்போ நிற்க போதும். பேர்னா வாட்ஸ்அப் புகழ், நல்ல பேராச்சா? திடீர்னு அவங்க பேரெல்லாம் மறந்துடும். ஞாபகம் வச்சுக்கிற பேரா அதெல்லாம். அந்த அம்மா பத்மபிரியா சார். வாட்ஸ்அப் புகழ் பத்மபிரியா. ஏன்னா வாட்ஸ்அப்பில் தான் அவங்க ஃபேமஸ் ஆனாங்க. ஆமாம். அதை வச்சு தான் இவர் எடுத்தார். யார்? மையம் சென்ட்ரிக். அப்புறமா அவங்க இங்கேருந்து இதை வச்சுக்கிட்டு ப்ராப்ளம் ஆகிட்டு அங்கே ஓட்டாங்க. அப்புறம் கம்பெனி ஸ்டாஃபுங்கெல்லாம் போனோன்னா கம்பெனி முதலாளியும் அங்கே போயிட்டார். இதுதான் நடந்தது. அப்புறம் அவருடைய நிலை வித்வானாக மாறிட்டார். எந்த அளவுக்கு மாறிட்டார்னா, இந்த ஆட்சியுடைய சிறப்பை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லைன்ற அளவுக்கு மாறிட்டார். வைரமுத்துக்கும் இவருக்கும் தான் போட்டி எப்படி பண்ணுறதுன்னு. அப்போ இந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு போயிட்டு திடீர்னு இப்போ இவர் மேலே அடிக்கடி இந்த விமர்சனம் வரும்ல, என்ன அங்கே போயிட்டேன், இப்படி போயிட்டேன், அப்படி போயிட்டேன்னு. அதுக்கு ஏதோ பேசணுன்றதுக்காக அங்கே போனீங்கன்னா படத்தை திறந்து வச்சு அவர் பேருன்னா சினேகன்கிட்ட போயிட்டு உங்கள் நைனா எப்படி நைனானெல்லாம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு கேட்டு எதாவது பேச வேண்டியதானே. சாவு வீட்டில் போய் அரசியல் பேசினுக்கிறாப்புல. பேசிட்டு இந்த கதையை சொல்கிறாரு. ரிமோட்டை ஒழிச்சு வச்சிட்டேன், ரிமோட்டை ஒருத்தன் தூயின் போயிட்டான்றாப்புல. யாரை சொல்கிறாருன்னு தெரில சார். அதில் வேறு ஒரு வார்த்தை இன்னமும் எனக்கு புரியல சார். கல்வியை நாங்கள் ஸ்டேட்டில் தான் இருக்கணுன்ற, ரிமோட்டை மட்டும் எப்படி அங்கே கொடுப்போன்றாரு சார். என்ன கல்விக்கும் ரிமோட்டுக்கும் எனக்கு ஒன்றும் புரியல சார். அது எப்படின்னா, கல்வியை பொதுப்பட்டியல் கொண்டு வரணும். அப்போ ரிமோட்டை அங்கே எப்படி கொடுப்போம்? அவங்கள்ட்ட எப்படி நல்லா புரிஞ்சுக்கணும். திருக்குறள் மாதிரி, திருக்குறள் கூட புரிஞ்சிடும். இன்னும் கொடுமையான குறள்கள் இதெல்லாம் இருக்குல்ல, செய்யுள்ளாம் அந்த மாதிரி. அதனால் 4 நாள் யோசிச்சா புரியும். நான் நேற்று 2 நாளாக யோசிச்சிருந்தேன், அதனால் எனக்கு புரிஞ்சுது. இதுக்கு மீறி புரியலன்னா புரிஞ்சவன் பிஸ்தா. பழமொழியை அனுபவிக்கணும், அர்த்தம் கேட்கக்கூடாது. ஏன்னா அவருக்கே தெரியாது. அவர் அப்படியே தெளிச்சிக்கிட்டு போயினே இருப்பார், அதை அப்படியே அள்ளிக்கின்னு போயினே இருக்கணும், அவ்வளோதான். அதனால் செத்ததில் யோசிச்சிருப்பாப்புல. எங்கள் நைனாவை பற்றி பேசினா என்னென்னாவோ பேசினது சார். அவருக்கு மட்டும் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா அவரும் அவங்க ஒய்ஃபும் கைத்தட்டி சிரிக்கிறாங்க சார். அது மக்கள் நீதி மையத்தில் சேர்ந்தோன்னே எல்லாருக்கும் கொடுக்குற ட்ரைனிங் அது. நல்லா இந்த பார்க்கில் சிரிப்பாங்க தெரியுமா, எல்லாம் சேர்ந்து விசில்லாம் அடித்தாங்க சார் அவர் சொன்னதும். அதுதான் அவனை கூப்பிட்டு 4 அரை விட்டு சொல்கிறான்னு சொல்லணும். என்ன சொன்னார் சொல்லு அப்போ தான் விடுவானா. ஏன்னா எப்போவுமே அவர் பேசினா கைத்தட்ட சொல்லிக்கிறாங்க, அதனால் கைத்தட்டினேன். நாங்களாம் அவர் படமே பார்த்துக்கிறோம், அவ்வளோ படம் புரியல. பிக் பாஸில் அவர் அப்போ பேசுனதே எங்களுக்கு புரியல. இப்போ வரைக்கும் யோசிச்சுக்கிறோம்.
நீ இப்போ பேசுனதை கேட்குற 2 வருஷம் முன்னாடி பேசுனது எனக்கு புரியாது அப்படின்னு. அதனால் கமல் தான் அதுதான் அவரை வாழ வச்சுக்கிட்டு இருக்குது. சார் என்னென்னா அந்த ஸ்நேகன் அவருடைய அந்த அப்பாவோட நினைவு நாளுக்கு போயிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் நினைவு நாளுக்கு நினைவஞ்சலி செலுத்த வரவில்லை, ஆனால் நினைவுகளை நாம் மறக்க முடியாது, மறந்தால் தானே நினைப்பவர், இப்படியேதான் சொன்னாரா சார்? அதான் சார், நான் துக்க நிகழ்வுகளுக்கு உடனே வரதில்லை, 3 நாள் கழிச்சு தான் வருவேன், ஏன்னா அங்கே துக்கம் இருக்கும். ஆனால் ஒருத்தருடைய அப்பா இறந்ததுக்கு மட்டும் ஓடி போனார் பார்த்தீங்களா? யார் சார் சொல்கிறீங்க? என்னங்க பெரிய ஆதிக்க சக்தி, அவருடைய தந்தையார் மறைந்தார், ஒடிந்த நிலையில் வந்த கமல்ஹாசன் இப்படிலாம் போட்டாங்க அந்த கலாட்டா சேனல். இதுலேயும் மனமுடைந்து ஓடி வந்த இவருக்கு அவருக்கும் பழக்கமே இருக்காது. மனமுடைந்து உடனே வந்த கமல்ஹாசன் பல தலைவர்களுக்கு போகவே இல்லை. கேட்டால் நான் சாவுக்கு போக மாட்டேன், ஆமாம் காரியத்துக்கு தான் போவேன்னு. ஆனால் இதுக்கு மட்டும் ஓடி வந்தார். ஞாபகம் இல்லையா? யாருன்னு தெரியலையா? தெரியல சார். என்னங்க சபரிசன் அவங்க அப்பா இறந்ததுக்கு வந்தாருங்க. ஆமாம் இப்போ வந்தார் சார், அதை தான் சொல்கிறேன், லேட்டஸ்ட்டாக வந்தார். இப்போ வந்தானே? எப்போ வந்தான்? கேட்டால் பதில் சொல்லணும்ல, சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போ வந்தார்ல, அப்போ மட்டும் எப்படி வந்தார்? அவர் நினச்சா அதான் கூட்டணி மாதிரி தான், அவர் என்ன சொல்கிறாரோ அதான். அப்போ அங்கே இருக்கும்போது திமுக திட்டினா கை தட்டணும், ஆஹான்னு. அதே ஆள் தானே இப்போ கை தட்டுறான். ஏன் தலைவர்னு கேட்டானா? இல்லை, அவ்வளோதான். சரி, நகேந்திரன் என்ன நினச்சிருப்பாரு? தலைவர் இது நான் அவன் கூட இருந்து வந்திருப்பேன்ல, நான் வேறு கோச்சிங் முன்னாடி வந்துட்டு அப்புறம் நீ வர்றேன். எம்எல்ஏ சீட்டாவது கிடச்சிருக்கோம் சார், எம்எல்ஏ சீட்டாவது கிடச்சிருக்கோம். இப்போ கிடைக்கும், இப்போ எதாவது கேட்டு வாங்கி நிற்பாங்க. அதனால் இவர் அதான் ஸ்டாப் அனுப்பிச்சிட்டு அப்புறம் முதலாளி சேர்ந்த கதை தான். ஓகே சார், இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, ஜனநாயகம் என்றாலே இப்படி தான் இருக்கும், இதில் மாற்று அரசியல்னு யாருன்னா பேசுனா அது ஃபாசிசம். மாற்று அரசியல் ஃபாசிசம்னு சொல்கிறார். இவர் மாற்று அரசியல் தானே பேசியிருந்தார். இவர்கள் இல்லை, அவர்கள் இல்லை, நாங்கள் மையம், நாங்கள் தான் வெல்வோம், ஒரு மாற்றாக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு. மாற்று அரசியல்னு பேசினா பாசிசம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் மாற்று அரசியல் யாரோ ஒருத்தர் பேசி கொண்டு தான் இருப்பார்கள். திமுகவே மாற்று அரசியல் பேசி வந்த இயக்கம் தான் திமுக. காங்கிரஸ் என்கிற பேர் இயக்கம் இன்றைக்கி சீர் இயக்கமாக போய் ஒன்றும் இல்லாமல் போய் சார்னு ஒட்டிகிட்டு இருக்கிற அந்த காங்கிரஸ் பேர் இயக்கமாக இருந்த பொழுது, இடதுசாரிகள் வலுவாக இருந்த காலத்தில் ஒரு மாற்று அரசியலை பேசி, இன அரசியல், மொழி அரசியலை பேசி வந்த இயக்கம்தான் பாசிச திமுகவா? அவர் பாணியில் சொன்னான். ஏன்னா பாசிஸ்டுன்றார்ல. ஓகே, அப்போ அவர்களை எப்படி பாசிஸ்டுவீங்களா? அப்போ திமுக அதிமுக ரெண்டுக்கு எதிராக மாற்று அரசியல் நாங்கள் தான் அப்படின்னு தானே அவர் வந்தார். சென்ட்ரு, மையத்துன்னுவாங்க தெரியுமா? மையத்துன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியல சார். மையமாயிட்டார் தெரியாதா? ராமநாதபுரம் இவர் ஊர் பரமக்குடி தானே. அங்கெல்லாம் சொல்வாடையே என்னென்னா முஸ்லீம்கள் மத்தியில் இது மாதிரி போயிட்டாருங்க, நம்ம பாஷாபாய் இறந்துட்டாருங்க, ஐயோ மையத்தை எப்போ எடுக்கிறாங்க இதுதான் கேள்வி வரும். ஓ, மவுத்தாயிட்டார்னா இறந்துட்டார். நாகூர் கூட ஒரு பாட்டு பாடிப்பார், மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழலாகுமா, மன்னாதி மன்னரெல்லாம் இருந்த நிலை எங்கே அப்படின்னு வரும். யாரும் ஆளே கிடையாது, மரணத்துக்கு முன்னாடி ஒரு ஆளே கிடையாதுன்ற மாதிரி, இன்மையில் செஞ்ச மறுமையில் தான் உனக்கு எதுன்னு அந்த மாதிரி மவுத்துன்னுவாங்க. மவுத்தாயிட்டார், பசாபாய் மவுத்தாயிட்டார், ஐயோ போயிட்டாரா, இன்னா இலாகின்னு அதை அவங்க இது சொல்லுவாங்க. அப்புறம் மையத்தை எப்போ எடுக்கிறாங்க அப்படின்னா பணத்தை எப்போ தூக்குறாங்கன்னு அர்த்தம். நம்ம சொல்லுவோம்ல, எப்போங்க ஏமச்சடங்கு எத்தனை மணிக்குங்க அது. முஸ்லீம்களில் இந்த வார்த்தை இருக்கும். இங்கேயே நீங்கள் இந்த சேப்பாக்கம் பகுதியெலாம் போனீங்கன்னா முஸ்லீம்ஸ் பெரும்பாலும் வேம்பாறு, கீழக்கரை இந்த சைட்லாம் வந்தவங்க, அவங்களெலாம் கேட்டிங்கன்னா மையத்துன்னுவாங்க, மையத்தாயிட்டாங்க, மையத்தில் இதுன்னுவாங்க. அப்படின்னா என்னென்னா, ஏய் அதை எடுக்காதரா, வியாபாரத்துலேயே சொல்லுவாங்க, ஏய் மையத்தானதுரா அதை போய் எடுத்துக்கணும், அதனால் ஒன்றுக்கும் உதவாது, செத்து போனதுன்னு அர்த்தம். இவர் மையன்னு பேர் வச்சார். இவர் ஒன்றுத்துக்கும் உதவாதுன்னு சொல்ல வரீங்களா சார்? இப்போ என்ன ஆச்சு, மையத்தை அடக்கம் பண்ணிட்டாங்கல்ல அறிவாலயத்தில் கொண்டு வந்து, மையத்தை அறிவாலயத்தில் கொண்டு வந்து அடக்கம் செய்து விட்டார்கள். அறிவாலய வாட்ச்மேனாக தானே இருக்கார். ஓகே, கேவலம் இந்த சினிமா இந்த இது ரெட் ஜெயண்ட் இதுக்கு தானே உங்கள் கொள்கையை விட்டுட்டு என்னென்ன பேச்சு பேசுனீங்க. வாரிசு அரசியல் அது இதுன்னு இப்போ மட்டும் இல்லையா, உதயநிதி கூட சேர்ந்து தானே பிஸ்னஸ் பண்ணுறீங்க சார். அதுதான் சார் இப்போ இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருக்காரு. அதுக்கும் கீழே உள்ள வாரிசு கூட தான் இனிமேல் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. யார்? இன்பநிதி. ஆமாம், அவர் தான் சிஇஓ. ரெட் ஜெயண்ட் யார்? ஆமாம், இன்பநிதி தான் சிஇஓ. என்ன கேட்டால் வாரிசு அரசியல் வாரிசுன்னு பேசுறது. ஓகே சார், இவரோட அந்த ஸ்பீச்சை கேட்குறப்போ நான் திமுக கூட்டணியில் ஏன் இருக்குன்றது சொல்ல வராருன்றது ஓரளவுக்கு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் எதிரில் யாரையும் அட்டாக் பண்ணுறாரு சார், அது யாருன்னு தான் நமக்கால புரிஞ்சிக்க முடியல. அது என்ன? ஸ்டாலினை தான் பண்ணுவார் சார். ஏதோ ஸ்டேட்டுக்கு ரிமோட்டை யாரோ தூக்கிட்டு ஓட்ட. யார் சார் ரிமோட்? இவங்க தான் தூக்கின்னு ஓட்டாங்க. தொத்தின்னு வந்தார், அறிவாலயத்துக்குள்ளே வந்துட்டார் சார். வேற என்ன ரிமோட்டை தூக்கின்னு ஓட்ட? நீ அடிச்சது டார்ச் இல்லை, டிவியை. சார், டிவியை விடச்சாரம் ரிமோட்டை ஓட்டாங்க. இப்போ டார்ச் யார் கையில் இருக்குது கேட்கணும். தலைவர் டார்ச் யார் கையில் இருக்குது? அது அங்கே ஒருத்தன் கோணி போய் வச்சு ஜாக்கிரதையாக பிடிச்சி எடுத்துன்னு போயிட்டாங்க அப்படின்னு.
ரிமோட்டை தூக்கிட்டு ஓட்டா உனக்கு என்ன, டிவியே நீ உடச்சிட்ட, அப்புறம் ரிமோட் இருந்தால் என்ன இல்லாட்டின்னா கரெக்டா? கரெக்டாக சார். ரிமோட்டை தூக்கின்னு ஓட்டாங்க. ரிமோட் இப்போ எங்கே இருக்குது? அந்த ரிமோட்டாக தமிழ்நாட்டில் இயக்குவதை நாங்கள் விடமாட்டோம். அந்த ரிமோட்டு வந்து இன்று அறிவாலயத்தில் இருக்குது. அந்த ரிமோட்டு மற்ற கட்சிகளை இயக்குவது என்று யாராவது கணித்தால் அந்த ரிமோட் அப்படிப்பட்ட ரிமோட் அல்ல. அது ஒரு நேர்மையின் சேனலாக ஒரு இதை ஒளிபரப்பக்கூடிய ரிமோட். ஆனால் இன்னொரு ரிமோட்டு பார்த்தால் இந்தி படம் மூலம் இந்தியை திணிக்க முயற்சிக்கிறது. அந்த ரிமோட் வடக்கிலிருந்து வந்த ரிமோட். நல்லா இதில் இப்படி தான் பேசுவார். இங்கே ஒரு ரிமோட்டு, அங்கே ஒரு ரிமோட்டு, அந்த ரிமோட்டு என்ன, இந்த ரிமோட்டு என்ன, ரிமோட்டு மோதுனா என்ன ஆகும் தெரியுமா? ஒன்றும் ஆகாது. அதனால் நம்ம நிலமை எங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நானும் யோசிச்சு பார்த்தேன், பட் ஒன்றுமே புரியல. புரிஞ்சவன் பிஸ்தா போடா அப்படின்னு போட்டு விட்டு ஒதுக்கிட்டேன். வேறு என்ன பண்ணுறது? கரெக்டாக சார். சார் அதில் என்னென்னா தாவேக்காவை அவர் வந்து மறைமுகமாக விமர்சிக்கிறாருன்னு அந்த பதில் என்கிட்ட கேட்டு பார்த்தீங்க. நானும் பார்த்தா சார், தாவேக்கா என்றால் தடுமாறும் வெற்றி கழகம் அல்ல, அது தமிழக வெற்றி கழகம் என்று சொல்வார்கள். இன்றைய தினம் தம்பி விஜய் வந்திருக்கிறார். அவர் ஆட்சியை பிடிக்கலாம் என்று நினைக்கிறார். ஆட்சி என்பது அதிகாரம். அதிகாரம் என்பது எல்லோரிடம் வந்துவிடக்கூடியதல்ல. அது மக்கள் அதிகாரம். மக்கள் போட்டு தேர்ந்தெடுத்தால் ஆட்சி கையில் வரும். அந்த ஆட்சிக்காக நீங்கள் மக்களிடம் செல்ல வேண்டும். இப்படியே ஊட்ட வேண்டிதான். அப்போ நான் பார்ட் டைம் அரசியல்வாதி, நான் பார்ட் டைமாக வேலை செய்த காரணத்தினால் இன்று ஃபுல் டைம் காவலாளியாக அறிவாலயத்தில் இருக்கிறேன். அப்படியே விட்ட வேண்டியதான். உனக்கு என்னன்னா ஏதோ விஜய் வரும், ஏதோ பண்ணிட்டு போட்டுமே, தைரியமாக எடுத்து தைரியமாக நின்றுக்கிறார். ஆனால் அப்புறமா அவரும் என்ன ஆவாருன்னு தெரியாது. ஏன்னா அவரும் இதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. லாஸ்ட்டில் ஒரு காலத்தில் ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி பெருசாக வந்துடுச்சுன்னா அறிவாலயத்தில் இணையிறதா இல்லாட்டி என்டிஏவோட இணையிறாரான்னு தெரில. ஏன்னா பெரும்பாலும் இவர் முட்டு சந்து தான் கூட்டு போயிருக்கிறாங்க. தலைவரை இப்படி வா, லெஃப்டில் வா, அப்படி வான்னு முட்டு சந்தை கூட்டு போயின்னுறாங்க. அவரை ஒழுங்காக முடிவெடுத்தாலும் 40-50 எம்எல்ஏ ஜெயிக்கலாம். அவரும் முட்டு சந்தை நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறார். அதனால் என்ன ஆகுன்றதை வந்து நம்ம பிற்பாடு தான் சொல்ல முடியும். ஓகே. இவர் முன்னாடி ஓட்ட பிரித்தார், இவர் இப்போ ஓட்ட பிரிக்க வந்துக்கிறார். மொத்தத்தில் சீமான் அடிப்படையில் கை வைக்கிறவங்க தான் இவங்க 2 பேருமே. சீமானே சொன்னார்ல. ஆமாம், தான் நடக்குது. சரி, இவர் கமலஹாசன் இப்படி பேசுகிறாருன்னா காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் செல்வ பெருந்தகை அதோட இன்னொரு விஷயம் நல்லா பேசி அவர் 2-3 சம்பவம் பண்ணிக்கிறாரு. நீங்கள் எந்த சம்பவம்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற 1 கிலோமீட்டருக்கு 1 லிட்டர் பெட்ரோலு, 90 எம்எல் வந்து திமுகது, 100 எம்எல் எங்களுது, 900 எம்எல் வந்து அவங்களுது, 100 எம்எல் எங்களுது அப்படின்னு அவர் ஏதோ சொல்லியிருக்காரு சார் புதுசாக. அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, நீ எங்கள் துணை இல்லாமல் போக முடியாது. ஓகே. நீ 1 கிலோமீட்டருக்கு பைக்கில் போகிறேன்னா 1 கிலோமீட்டருக்கு 1 லிட்ரு பெட்ரோல் தேவைன்னா உங்ககிட்ட இருக்கிறது 900 மில்லி. 900 மில்லி கணக்கில் தான் சொல்லுங்க. ஆமாம், மில்லி லிட்டர். மில்லியில் சொன்னால் தான் இவங்களுக்கு புரியும். டாஸ்மார்க் மில்லி தானே 180 மில்லி. சரி சார். உங்ககிட்ட குவார்ட்ரு இப்படி சொல்லியிருக்கணும் அவர், தப்பாக விட்ட. உங்கள்கிட்ட குவார்ட்ரு இருக்குதுன்னா குவார்ட்ரு வாங்குறதுக்கு காசு, குவார்ட்ரு எவ்வளோ இருக்கும் இந்த கதைலாம் கூடக்கூடாது. தெரியாதா? தெரியாது சார். எனக்கு தான் தெரியாது, போனதே கிடையாது. நீங்களும் போனது இல்லையா? இல்லை சார். சரி, நம்புகிறேன். அப்போ குவார்ட்ரு ஒரு 180 ரூபா வச்சுக்கிங்க. நீ குவார்ட்ரு வாங்க போய் நீ பண்ணுறன்னா உன்கிட்ட 100 ரூபா தான் கீது, 40 ரூபா என்கிட்ட இருக்குது. 2 பேரும் சேர்ந்து அதான் குவார்ட்ரு சைட் டிஷ்லாம் வாங்க முடியும் அப்படின்றாப்புல. இந்த கட்டிங் இங்கே நிற்பான் தெரியுமா? 40 ரூபா வச்சு கட்டிங் பண்ண அடிச்சிடுவான். இப்போலாம் அங்கெல்லாம் பண்ணிட்டாங்க. கட்டிங் வேணா அவனே குவார்ட்டரை ஓடிச்சு கட்டிங் ஊற்றி குத்துறான். ஏன்னா குடிமகன் பாதிக்கப்படவே கூடாது என்பதில் இந்த அரசு மிகவும் முக்கியமாக இருக்கின்ற காரணத்தினால் கட்டிங்காக நீ கஷ்டப்பட வேண்டாம். நீ பணத்தை கொடுத்தால் நாங்களே உடைத்து கட்டிங் ஊற்றி கொடுக்கணும். முன்னெல்லாம் இந்த கட்டிங் கலாச்சாரத்துக்கு முன்னாடி இவங்ககிட்ட குவார்ட்டரில் பாதி அடிக்கணும். என்ன பண்ணுறது? காசு இருக்காது. குவார்ட்டர் வாங்கினா தானே பாதி அடிக்க முடியும். அப்போ உட்காந்துனே இருப்பாங்க, காலிலே அப்படியே பார்த்துன்னு இருப்பான். இவனை மாதிரியே ஒருத்தன் வருவான். என்ன கட்டிங் காசு இருக்குது, வந்துட்டு இருக்குது, வா போகலாம். 2 பேர் துட்டியம் போட்டு ஒரு குவார்ட்டர் வாங்கிட்டு வந்து கரெக்டாக பார்ப்பாங்க. அப்படியே ஒரு சொட்டு ஏறினா கூட இவருக்கு கோவம் வந்துடும். அப்படியே ஊற்றிட்டு 2 பேரும் பிரிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி சொல்கிற செல்வ பெருந்துங்க. குவார்ட்டர் அடிக்கணும்னா கட்டிங் காசு என்கிட்ட இருக்குது, கட்டிங் காசுலேயும் கம்மியாகுது. என்கிட்ட 20 ரூபா இருக்குது, உன்கிட்ட 120 ரூபா இருக்குது. ஏன் 20 ரூபா இருந்தால் தான் உன்னால் குவார்ட்டர் வாங்க முடியும். அதனால் நான் தான் முக்கியம், நானும் முக்கியம், ஞாபகம் வச்சுக்கின்றார். அதை வேறு மாதிரி பெட்ரோல் கணக்கில் சொல்லிட்டாப்புல. இது மூலம் என்ன சொல்ல வர்றாருன்னா, சக்தி இல்லையேல் சிவன் இல்லை, சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, நான் இல்லையேல் நீ இல்லை, நீ இல்லையேல் நான் இல்லை. அதனால் மறந்து போயும் என்னை கழட்டி விடலான்னு நினச்சேன்னா நீ கண்டமாயிடுவேன். திமுக காங்கிரஸ் கழட்டி விடலான்னு நினைக்கிறாங்களா சார்? நினைக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஆட்சியை கண்டினியூ பண்ணுறதுல உறுதியாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது காங்கிரஸை கழட்டி விட்டால் 6%, 8% சிறுபான்மையினர் வாக்கு, பல பிரச்சனைகள் இருக்குது. அப்புறம் என்ன எங்கே போகிற?
இதோ விஜய்கிட்ட போகிறேன், நாங்களும் வரோம், நாங்கள் மட்டும் எதுக்கு இருக்கோம், நாங்களும் வரோன்ட்டு வந்துட்டாங்கன்னா மொத்தமாக இந்த மக்கள் நல கூட்டணி அப்படியே அங்கே போயிடும். அப்புறம் அது மெகா மக்கள் நல கூட்டணி ஆகிடும். அப்புறம் திமுகவுடைய கதி முடிஞ்சது கதை. 2 பேரும் ஓட்டை பிரித்து ஆளு கொஞ்சம் இதை பிடிச்சி என்டிஏவை வாழ வச்சுருவாங்க. ஓகே, அந்த எண்ணம் திமுக இருக்கிறதுனால பிரித்து விடாமக்கிறாங்க. அதே மாரி நீ யோசிச்சே வச்சுக்கோ, உன்ட்ட 120 ரூபா தான் இருக்குது, ஏன்ட்ட அப்பா வாசகர்களே கட்டிங் விலை எனக்கு தெரியாததுனால 140 140ன்றேன். நீங்கள் வாட்டில் கீழே கமெண்ட்ஸில் கட்டிங் விலை கூட ஒரு குவார்ட்டர் வேலை கூட தெரியாமல் நீ என்னடா தமிழ்நாட்டு குடிமகன், எதுக்குடா நீலாம் உயிர் வாழ்கிறேன்னு கேட்டுறாதீங்க. 180 ரூபான்னு நினைக்கிறேன், 10 ரூபா சேர்க்காம. அதனால் உன்கிட்ட இருக்கிறது 90%, என்கிட்ட இருக்கிறது 10%, சேர்ந்தால் தான் 100 அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்ல வர்றாங்க, நாங்கள் இல்லாமல் உங்களால் ஆட்சிக்கு வர முடியாது சொல்ல வர்றாங்க. நீங்கள் எல்லாமே நாங்களும் கிடையாது, நாங்கள் எல்லாமே நீங்களும் கிடையாது. புருஷங்காரம் சம்பாரிச்சு கொண்டு தரணும், வீட்டில் அம்மா சமையல் பண்ணணும். யாராவது ஒருத்தர் ஸ்ட்ரைக் பண்ணாலும் கதை முடிஞ்சது, குடும்பம் நடக்காது அப்படி சொல்கிறார் அவர். சார் அப்போ அந்த ஷீட் ஷேரிங்கில் அங்கே வந்து நாங்கள் பெருசாக எதிர்பார்ப்போம், பெருசாக கேட்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் 10% தான் கேட்பாங்களா சார்? சாருக்கு முன்னாடி 23 சீட்டு தான் கேட்பாங்களா சார்? 100 900 எவ்வளோ 90 100னார்ல, அப்போ 90% அவங்க வச்சுக்குவாங்க, 10% இவங்க வச்சு. அதான் சார் 23 தான் இப்போ. நாங்கள் அந்த மாதிரிலாம் அநியாயம் பண்ணுறோம். அதான் கொடுத்தாங்க 234 23.4. ஓகே, அதை ரவுண்ட் ஆகுனா 24 கொடுத்தாங்களா? இப்போ என்ன சொல்லுவாங்க, உன் ரேட்டு என்ன 10% தான் உன் ஸ்ட்ரைக்கிங் ரேட்டு. கிரிக்கெட் மாதிரி நீ எவ்வளோ அடிப்ப? நான் வந்து 50 ரன் அடிப்பேன் ஒரு மேட்ச்சுக்கு சராசரியாக. அப்படின்னா என்ன அர்த்தம், 60 30 70 90 20 இப்படிலாம் இது பண்ணால் ஆவரேஜாக 50 ரன் ஒரு மேட்ச்சுக்கு இவர் அடிப்பாருங்க. இவர் நம்பியே எடுக்கலாம், கை விட்டுற மாட்டார். இன்னொருத்தர் 100 3 2 1.5 3 இப்படின்னா கணக்கு போட்டு பார்த்தா ஒரு மேட்ச்சுக்கு சராசரி 10 ரன் அடிப்பாருங்க. இவர் எதுக்கு தேவையே இல்லை, அப்படி ஆகிடும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து அவன் 300 ரன் அடிச்சிட்டான், நீ வந்து 301 அடிக்கணும், நீ 290 தான் அடிக்கிற, இப்போ 11 ரன் நான் அடிச்சா தான் உண்டு, அதனால் அவன் வெற்றியில் எனக்கு பங்கு இருக்குன்றாரு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் சொன்னீங்களா 10%, இப்போ போய் இவங்க 40 சீட்டு கொடு 60 சீட்டு கொடுன்னு கேட்டாங்க. சார் 114 கேட்குறாங்க சார். 114 அது வந்து இனங்கண்டு அப்படியே தொகுதியெலாம் எவனும் போனதே இல்லைல்ல, அதனால் இதுதான் ராமநாதபுரமா, பரமக்குடி தொகுதி. ஓ ரைட், இது காரைக்குடி, ரைட்டு, சிவகங்கையா, இது மதுரை, தேனி, அப்புறம் அப்படியே இனங்கண்டு வந்துடுவாங்க. வந்துட்டு இவங்க சீட்டு கேட்பாங்களாம். அவங்க என்னம்மா பண்ணிட்டாங்க, இதான் வேலைச்சேரியா, நீ தான் அசன் மௌலானாவா, அடுத்த தடவை உனக்கு சீட்டு கிடையாது, நாங்கள் நிற்க போகிறோம். இப்படி ஒவ்வொரு தொகுதியாக பிடுங்கலான்னு அங்கே கணக்கு போட்டுனுக்குறாங்க. இவங்க இங்கே இனம் கண்டுறாங்க. கோடாங்கியா யாரோ ஒருத்தர் வந்துக்கிறாங்க, சவுடாங்கரா, பேரே வாயில் நுழைய மாட்டேங்குது, சவுடாங்கர். அவர் வந்து இனங்கண்டு வச்சு அதுலேருந்து 60 கேட்பாங்க, அப்புறம் 40, லாஸ்ட்டில் இவங்க 20 ஆரம்பிப்பாங்க, கடைசியில் 24 பழசே வாங்கிக்குவாங்க. அப்படி தான். இல்லைன்னா சொல்லுவாங்க, நீங்கள் என்ன 60 கொடுத்தா 6 சீட் ஜெயிக்க போகிறீங்க, அதுக்கு 6 சீட்டே வாங்கிட்டு போவாங்களேன். இந்த மாதிரி அங்கே பீகாரில் போய் என்ன பண்ணீங்க, சோர் 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 ஓட் ஷோர் ஓட் ஷோர் ஓட் ஷோர். ஜனங்களுக்கு எதாவது தேவையா? ஜனங்களுக்கு தேவை. இங்கே பாருங்கள், இன்றைக்கி கூட ஒரு கொலை நடக்குது. ஒரு பொண்ணை லவ் பண்ண சொல்லி கேட்குறான். ஆமாம் சார். லவ் பண்ணலன்னா போயிட்டாரு. ஒரு டாக்டர் பொண்ணு நோ சொன்னால் நர்ஸு பொண்ணு இருக்க போகுது, இல்லாட்டி ஒரு கவுண்டர் அம்மா கம்பவுண்டர் அம்மா யாராக இருக்க போகிறாங்க. இந்த பொண்ணே வேணும்னு இது பண்ணி டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்து, புகாரை கண்டுக்காமல் ரொம்ப இது இல்லாமல் விட்டு லாஸ்ட்டில் இவன் வெட்டி கொலை பண்ணுறான். விரும்புறது விரும்பாத அவங்கவுங்க இஷ்டம். இதெல்லாம் எங்கேருந்து வருது? சினிமாவில் ஒரு பொண்ணை பிடிச்சிச்சின்னா இவர் கனவுல கண்டு வச்சுருப்பார், அதே மாதிரி பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணு அழகாக இருக்கும். பார்த்துட்டிங்களா சினிமாவில்? ஹீரோயின் கூட வர்ற பொண்ணுலாம் இருக்காது, ஹீரோயினே தான் வேணும்னு அவர் ஹீரோ விரும்புவார். அவர் விரும்பினோன்னா அது இவனை விரும்பாது. இதெல்லாம் விஜய் படத்துலேருந்து வந்தது சார். அதெல்லாம் இல்லை, அந்த காலத்துலேருந்து தான் இருக்குது. நடையா இது நடையான்னு சிவாஜி பாடினார். அப்போ கொஞ்சம் வேறு மாதிரி டார்ச்சர் பண்ணி லவ் பண்ணாங்க. இன்னும் எம்ஜிஆரும் ரஜினியும் மட்டும்தான் இந்த வேலை பண்ண மாட்டாங்க. வந்தா வா வராட்டி போ. அப்படியா சார்? அப்படியா சார்? ஹீரோயினை டார்ச்சர் பண்ணி லவ் பண்ண வைக்கிறதுலாம் கிடையவே கிடையாது. அதுவாக நடக்கும். ஹீரோயின் தான் இவங்களை விரும்பி வருவாங்க. ஹீரோயின் போனால் போயிட்டாருன்றுவாப்புல எம்ஜிஆர். ஒரு படத்தில் போ எங்கள் வீட்டு பிள்ளை இவங்களா கூப்பிட்டாங்க, சோறு போட்டாங்க, இவங்களா தொட்டி விட்றாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு கட்டிட்டு அந்த அம்மாவை மாடியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், பாய் பாய் அப்படின்ட்டு போவார். அது எம்ஜிஆர் ஸ்டைலு. இவர் உள்ளத்தில் என்னென்ன போடி அப்படின்ட்டு போயிட்டுருப்பார் அந்த துடிக்குங்காரங்கள். அதனால் அந்த மாதிரி இதெல்லாம்
இந்த மற்ற நடிகர்கள் தான் தோர்த்தி லவ் பண்ணுறது, டார்ச்சர் பண்ணுறது. இந்த டார்ச்சர் பண்ணால் நம்மளை லவ் பண்ணுவாங்க. இந்த கலாச்சாரம் இருக்குல்ல சினிமாவில், இதுதான் நம்ம பசங்கள்கிட்ட டார்ச்சர். திரும்ப நம்ம டெய்லி போய் நிற்கிறது, பார்க்குறது, இப்படியே பேசினா தான் அந்த பொண்ணு ஒரு வேளை லவ் பண்ணிடும் அப்படின்னு. சரி, அதுவும் பிடிக்கல அப்படின்னா படிக்கிற பொண்ணுக்கு என்ன இது வரும்? எல்லா பொண்ணுகளுமே அந்த எண்ணம் வருமா? நம்ம படிக்கணும், டிகிரி வாங்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், திருமணம் என்பது வீட்டில் நிச்சயிக்கணும். இல்லாட்டி அது எப்படியோ ஒன்று நடக்கும். ஒரு டிகிரியை வாங்கினா அந்த வேலை செய்கிறவங்க படிக்கும்போது ஒரு ஸ்கூல் படிக்கும் போதே லவ்ன்றதுலாம் இப்போ பெண்கள் கடந்துட்டாங்க, பசங்களே கடந்துட்டாங்க. ஆமாம், முன்னெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது கட்டாயம் யாரையும் லவ் பண்ணிகிட்ருப்பான். இப்போலாம் பசங்களே வந்து வேறு லெவல் போயிட்டாங்க. படிக்கணும், டிகிரி வாங்கணும், டபுள் டிகிரி வாங்கணும், நல்ல ஒரு இடத்துல உட்காரணும், லவ் பண்ணால் கூட ரொம்ப பதட்டப்படக்கூடாது, வீட்டில் சொல்லி பர்மிஷன் வாங்கணும், இப்படிலாம் போயிட்டாங்க. இந்த 90s சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் சார். ஜென்சி இவங்க விஜய் ஆதவெலாம் சொல்கிறேன், ஜென்சி அப்படி இல்லை சார். ஜென்சி எப்படி இருக்குது எனக்கு தெரில. ஜென்சிலாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணுது, அது லவ் கிடையாது. பாய் பெஸ்டி இந்த மாதிரி. ஆமாம், நாங்கள் ஜெல்லாகிட்டோன்னு வாங்க, அப்புறம் ஜொல்லாகிடுவாங்க, அதுக்கப்புறம் பிரேக்கப். அதனால் நான் போய் பேசுறது லவ்வு. ஆமாம் சார். காதல்ன்றது வேறு. இந்த காதல்ன்றது ஐ லவ் யூ, இப்படி இது நான் இதெல்லாம் சினிமாக்காரன் கொண்டு வந்தது. அப்புறம் டூயட் பாடுறது, அதுவும் இவங்க 2 பேர் டூயட் பாடுவாங்க. ஒரு 10 பொண்ணுங்க வெள்ளை ட்ரெஸ்ஸில் ஆடின்னு இருக்கும். அதுங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? இல்லை அதுங்களுக்கு லவ்வரே இல்லையா? இல்லை அதுங்களுக்கு என்ன? இவனுங்க 2 பேர் லவ் பண்ணால் அதுங்களுக்கு என்ன? மரத்தை சுற்றி இதுங்க ஏன் ஓடுது? அவன் வேணால் ஓடலாம், அந்த கேள்விலாம் கேட்க மாட்டாங்க. இப்போ என்ன ஆகிடுச்சின்னா, லவ் பண்ணுறான்னா லவ் பண்ண முடித்த உடனே இவனும் அந்த பொண்ணும் ஆடுவாங்க. ஒரு 50 பேர் ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்துக்கிட்டு இந்த ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு டான்ஸ், அப்புறம் குத்தாட்டம். என்னான்னு கேட்டால் லவ் பண்ணுறாங்க. பார்த்துறீங்களா இல்லையா? அவ்வளோ பெரிய செட்டு போட்டு, சார் ஹீரோயின் வராங்க சார், இவர் விரும்புகிறோன்னு சார் அப்படியே கட் பண்ணுறோம் சார், அப்படியே ஜெர்மனில் ஒரு ஷாட் சார், ஒரு 50 பேர். ஏன் அதை ஜெர்மனில் எடுக்கிறேன்? இந்த செட்டு போட்டுருக்கேன் சார், நான் ஜெர்மன் பார்த்ததில்ல சார், அவ்வளோதான், ஜெர்மனில் எடுக்கிறோம் சார். 50 பேர் இங்கேருந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கூட்டி போய் எல்லா டைரக்டர் எல்லா அந்த யூனிட்டியே கூப்பிட்டு போய் அவன் தலையில் விடியும். இவன் அங்கே போயிட்டு சார் இருக்குது அந்த இடம் மழை ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிடும் சார், 2 லாரி விட்றோம், பெயிண்ட் அடிக்கிறோம், எல்லார் வயிற்றுலேயும் புலி சிங்கத்தை வரைஞ்சிடுறோம். இதெல்லாம் ஏன்டா பண்ணணும் சார்? நான் வித்தியாசமானவன் சார், நீ சொந்த படம் எடுக்கும்போது இப்படிலாம் பண்ணலையே சார், அது ஏன் பண்ணோம் சார்? உங்கள் பண்ணுறது இப்படி தான் சார் பண்ணுவோம். நடந்ததா இல்லையா? இந்த சனியன்தான் இங்கே வந்து சார், அதாவது நியூசிலாண்டில் போய் ஒரு பாட்டு ஒன்று வருமே, பாட்டு ஆடிட்டு வந்துடுது. இவன் தலையில் தயாரிப்பாளர் தலையில் விழும், தயாரிப்பாளர் நம்ம தலையில் கட்டுவான். அது ஒழுங்காக ஓடனா எடுக்க முடியாதுன்னு தெரியும். உடனே என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தே ஆகணும்னு ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதில் பார்த்துறீங்களா? நான் ஆந்திராவிலேருந்து பைக் ஓட்டிகிட்டு வந்தேன் சார், இந்த படம் பார்க்கணுன்னு என்னை ஏமாற்றிட்டார். உடனே அவர் சொன்னால் எவ்வளோ டிக்கெட் வாங்கினா 2000 ரூபா. அந்த 2000 ரூபா வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம்ல. இது வேலைக்கு சேர்ந்து கஷ்டப்பட்டு படித்து கிடிச்சு வந்திருக்கோம், 2000 ரூபா கொடுத்து படம் பார்க்கணும். யோசிச்சு பாருங்கள். கேட்டால் FDFS கூஸ் பம்பு வேறு லெவல் தருதா? இதெல்லாம் இந்த காலத்துடைய இது. ஏன்டா 150 ரூபா டிக்கெட்டை நான் 2000 ரூபா கொடுத்து பார்க்கணும்? என் டைமை 3 மணி நேரம் நான் உட்கார ஸ்பெண்ட் பண்ணுறது, நான் ஏன்டா உனக்குள்ளே காசு கொடுக்கணும்னு கேள்வி வரணும். இல்லை, அப்படி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கிட்டான். இதுக்கு அவன் சொல்லுவான் 2000 ரூபா கொடுத்ததுக்கு உண்மையிலேயே அந்த நியூசிலாண்டு அந்த பாட்டு ஒன்றுக்கே 2000 ரூபா செல்லுண்டா, வந்துச்சா? இதான் மேட்ரு. அப்போது நீங்கள் சொல்கிற இந்த லவ்வு இந்த கலாச்சாரம் இது எல்லாமே வந்து இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு, ஒரு பொண்ணை கொலை பண்ணுற அளவுக்கு போய்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி கலாச்சாரங்கள் இதுக்கு அடிப்படையாக அமையிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மது, போதை. இந்த பிரச்சனையை தானே பேசணும். தலைவர் அங்கே என்ன பண்ணார்? ஓட் ஷோர்னு போனார். ஆனால் அங்கே நிதிஷ்குமார் என்ன பண்ணார்? மது விலக்கு, பெண்களுக்கான இது அப்படி இப்படின்னு. இங்கே ஓட் ஷோர். அந்த வாக்காளரை கூப்பிட்டு கேட்டால் குறிப்பாக பெண்களை மையப்படுத்திய திட்டங்கள் பீகாரில். ஆமாம், நீ என்ன பண்ணுற? ஓட்டை திருடிட்டாங்க. எப்படி திருடினாங்க? இதை பார், படம் போட்டு காமிக்கிறேன் பார். ஒரு வீட்டில் பார் 50 பேர். இதை பார், இந்த நடிகை பேரில் பார் 8 ஓட்டு. ஒரு வெளிநாட்டு நடிகை தமிழ்நாட்டில் இது பீகாரில் போய் ஓட்டு போட முடியுமா? அவங்க பேரில் ஓட்டர் ஐடி இருக்கட்டும், ஓட்டு போட்டுனீங்க, ஓட்டர் ஐடி பார்க்குறோன்னே பார்ப்பான், என்ன அது ஏம்மா வெள்ளைக்காரமாகிற இங்கே எப்படி ஓட்டு? பூத் ஏஜென்ட்டு பார்ப்பான், அந்த பாகத்தில் தானே. ஏன் இந்த அம்மா எங்கள் தெருவிலே இல்லைங்க, கள்ள ஓட்டுங்க. இன்னொன்று, அந்த அம்மாவுக்கு தான் வேலையா? இல்லை அந்த அம்மா ஃபோட்டோவே இங்கே பண்ணியிருக்காங்க. அப்படியா? சரி, அப்போ இதை எடுத்துகிட்டு யாராவது ஒருத்தர் வந்தாகணும்ல, பெண்ணு, அந்த பெண்ணு இவங்கள மாதிரியே இருக்கணும்ல. அதுக்கே இந்த அம்மா ஃபோட்டோ வைக்கணும்? அங்கேயே யாராவது
ராம் பாய், நக்கீஸ் பாய், கிர்கிஸ் பாய் யாரையாவது ஒருத்தர் ஃபோட்டோ வச்சுருக்கலாம்ல. இவர் உருட்டு தெரியுதா, ஒன்றுமே உபயோகப்படல. நானும் கண்ணை முழிச்சு கமலாசம் மாதிரி ஆகிட்டாருங்க அவரும். என்ன சொல்கிறாருன்னு புரியலங்க சார். ஒரு வாரமாக எல்லாரும் அப்படி உங்களுக்கு புரிஞ்சுதாங்க? அதான் சார், ஒரு வாரமாக எல்லாரும் அப்படி தான் சார் பேசிட்டு இருக்காங்க. எது சாரா? எல்லாருமே எல்லா தலைவர்களுமே அப்படி தான் சார். அதை விட்டுருங்க, நான் சொல்கிறது நம்ம ராகுல் காந்தி சார் என்னவோ சொன்னார். நானும் இவர் என்னவோ சொல்கிறார். ப்ரெஸ் மீட் வச்சார். இங்கே ஒருத்தர் உருட்டினார், தமிழில் ப்ரெஸ் மீட் வச்சார். அவரும் இதே தான் படம் போட்டு காமிச்சு 40 ஓட்டு ஒரே வீட்டில் 70 ஓட்டுகள். அப்போ என்ன சார் பண்ணணும்? உடனே அருகில் உள்ள காவல் நிலையத்தில் சென்று ஒரே வீட்டில் 70 ஓட்டுகள் இருக்கிறது என்று புகார் கொடுக்க வேண்டும். புகார் கொடுத்தா என்ன சார் நடக்கும்? அந்த 70 பேரையும் காவல் நிலையத்தில் கிரைம் இன்ஸ்பெக்டர் வந்து கைது பண்ணுவார். இப்படியா நடக்கும்? அப்போ அந்த 70 பேரை எப்படி நீக்கணும்? என்ன நடைமுறை? உங்கள் வீட்டுக்கு ஓட்டு பிஎல்ஓ வந்தார். உங்கள் வீட்டில் ஒரே வீட்டில் 70 ஓட்டு ஒரே நம்பரில் நேராக வந்துட்டு உங்களை, நீங்கள் இருக்கீங்க, உங்கள் அப்பா அம்மா 3 பேர் தானே வீட்டில்? எத்தனை பேர்? 5 பேர் சார். 5 பேர். 5 பேருக்கு ஓட்டுக்குதா? இருக்குது சார். உங்கள்கிட்ட என்ன பண்ணியிருப்பாங்க? ஓட்டர் ஐடி கொடுங்க, ஸ்கேன் பண்ணி 232 எடுத்து இந்தாங்க 2 ஃபார்மு. உங்கள் அப்பா ஓட்டர் ஐடி வாங்கி பண்ணி 235 இந்தாங்க. மாதிரி 5 பேருக்கும் 10 ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 50 பேர் இருக்காங்களே, பக்கத்தில் வீட்டுக்கு தான் சார், இதே நம்பரில்? இல்லை சார். இந்த சைடு? இல்லை சார். அப்போ மீதி 50 பேர் எங்கே சார்? ஏன்டா சார் கேட்குற? இல்லை சார் இங்கே இருக்குது சார். அதுக்கு நான் என்ன சார் பண்ணுறது? இல்லை நீங்கள் தான் இருக்கீங்க, நாங்கள் தாங்கிறோம், 5 பேர் தாங்கிறோம். ஒரு ஆளுக்கு 10 பேர் போட்டிங்களோ? இல்லை சார், தனியாக 50 பேர் இருக்குது சார். டாம் க்ரூஸ், ராபர்ட் டி ஜெனிரோ அப்படிலாம் யாருங்க? இல்லை சார். சரி சார், அப்போ டெலிட் போட்டுருவா? போடாமல் போவோம், இஷ்டம். எங்கள் 5 பேரை டெலிட் பண்ணாது, நாங்கள் இருக்கிறோம். இப்படி தானே நீக்க முடியும்? ஆமாம் சார். ஓட் ஷோர் ரைட்டு. என்ன பண்ணணும்? ஒரு வீட்டில் 50 பேர் ரைட்டு. என்ன பண்ணணும்? அதுக்கு தான் எஸ்ஐஆர் நாங்கள் செக் பண்ணுறோம். ஐயோ அநியாயம் பண்ணுகிறார்கள், எல்லோரையும் தூக்க. இங்கே சிறுபான்மையினர் வாக்குகளை பறிக்கிறார்கள். நான் கேட்குறேன், ஒரு வீடு, ஒரு குடுத்தனம், 10 குடுத்தனம் இருக்குது அங்கே. அதில் 3 குடுத்தனம் சிறுபான்மையினர், 2 குடுத்தனம் இஸ்லாமியர், 1 குடுத்தனம் கிறிஸ்துவர். 10 குடுத்தனத்துக்கு அந்த பிஎல் வாங்க தான் வரணும், ஒரே பிஎல் தான் வரணும், கொடுக்கணும். ஃபார்ம் கேட்குறாரு. இந்த 3 வீட்டை மட்டும் தாண்டி போயிடுறாரு. விட்ருவாங்களா? விட மாட்டாங்க சார். இல்லை இந்த 3 பேர் வீட்டை மட்டும் நீக்க முடியுமா? நீக்கி என்ன பண்ண போகிறாங்க? அப்போ தெரியுதா சிறுபான்மையெல்லாம் இவங்களுக்கு வாக்களிக்கிற மாதிரி ஒரு பொய்யான கருத்தை. இதோட கே பாலகிருஷ்ணன் ஒன்று சொன்னார், அதான் எனக்கே பக்குனுக்குது. நான் வேறு இப்போ எங்கள் பிஎல்ஓ பார்த்து சொல்லணும், சார் தெரியாமல் நீக்கிட்டு போகிறீங்க சார், பார்த்து பண்ண கொடுங்க. வாக்குரிமை பறித்தவுடன் எது? இப்போ உங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்களா? 3 பேர் ஓட்டு, 2 பேர் ஓட்டு இல்லை, ரிஜெக்ட். அந்த 2 பேர், இப்போ எங்கள் வீட்டில் ஒரு 2 பேர், இந்த அவர் வீட்டில் ஒரு 2 பேர், 6 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணோன்னு அந்த பட்டியலை எடுத்துகிட்டு போய் வாக்குரிமை அதிகாரிகள்கிட்ட அப்படியே கொடுத்துருவாங்க. அவங்க வாங்கி, அப்படியா இவங்க 6 பேருக்கும் ஓட்டு இல்லை, ஜிபேர்ரா அப்படின்னு நைட்டு வந்து, மிஸ்டர் ராபின்சன் உங்கள் வீட்டில் 2 பேருக்கு ஓட்டு இல்லை, வெளியே வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு வெளியே வந்தோன்னா கையில் விலங்கு மாட்டி வண்டியில் ஏற்றி நேராக ஹார்பர் கூப்பிட்டு போய் கப்பலில் ஏற்றி, எந்த நாட்டுக்கு போகிறீங்க சார்? மலேசியா போனால் நல்லாயிருக்கும், சுற்றியே பார்த்ததில்ல, போ. நேராக கொண்டு போய் இறக்கி விட்டு வந்துடுவாங்க. மலேசியா அதிகாரிகள், என்னப்பா இங்கே கொண்டு வந்து இறக்குறா? எங்கள் ஊரில் இவங்களுக்கு ஓட்டர் ஐடி ஓட்டே இல்லை, அதனால் நாங்கள் வந்து குடியுரிமையும் பறிச்சிட்டோம், இங்கே கொண்டு வந்து இறக்கணும். ஓ அப்படியா, சரி போங்க, உங்களுக்கு என்ன தெரியும், வாங்க நாங்கள் உங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறோம். என்ன இந்த ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க, பண்ண முடியுமா சார்? வெஸ்ட் பெங்காலில் பங்காளிகள் வந்து குடியேறி இருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் குடியுரிமையை ரத்து பண்ணுறதுக்காக தான் இந்த எஸ்ஐ. அது கரெக்டுங்க. எல்லைப்புற நாடுகளில் இப்போ இங்கேயே இலங்கை தமிழர்கள் உள்ளே வந்துடுறாங்க வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஆதார்லாம் எடுக்க முடியல, போலி ஆதார்லாம் போதுன்றாங்க. அந்த மாதிரி எடுத்து குடியிருந்து அவர்கள் வந்து மற்ற டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்கன்னா வாக்குரிமை கிடைக்கும். ஒருவேளை அதில் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டா இவர்கள் இலங்கை தமிழர்களாச்சு, இங்கே எப்படி இவங்களுக்கு குடியுரிமை கிடைச்சிது அப்படின்றது நோண்டுவாங்க. அந்த மாதிரி சில இதெல்லாம் நடந்துருக்கு. ஆமாம். அதை மீறி இலங்கை தமிழர்கள் இங்கே எதுவுமே குடியிருக்க எதுவுமே இல்லைன்னா அவங்களுக்கு வாக்கு கிடையாது. ஆமாம். பங்களாதேஷ்லேருந்து வங்காளம் தானே, ஒரே வங்காளம் தானே, 2ஆக பிரிச்சிட்டான். ஆமாம். வங்க மொழி பேசுகிறவங்க தான் அவர்களும். அப்போ பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்போம். இப்போ தமிழ்நாடையே 2ஆக பிரித்து ஒரு தமிழ்நாடு இலங்கையும் ஒரு தமிழ்நாடு நம்மள்கிட்டே இருந்தான்னா வருது.
அங்கேருந்து இங்கே வந்தாலும் யாருக்கு தெரியும்? அதுவும் நிலப்பரப்பு வழியாக வர முடியும் அங்கே பெங்காலில். ஆமாம். அந்த மாதிரி ஊடுருவல் அதிகம் இருக்குது. அது தீவிரவாத ஊடுருவலாக இருக்கலாம், இல்லை இதில் பஞ்சம் பிழைக்க வரலாம், ஏதாவது ஒன்று. அப்போ அவர்களை நீக்குவதற்கு குடியுரிமைன்றது ரொம்ப முக்கியம். அப்போ அதை இனங்காண்றதுக்கு எஸ்ஐஆர் எடுக்கிறாங்க. அப்போ இல்லாதவர்கள் தெரியும், இது ஒன்று. ஆனால் இதை வச்சு தெரியும் இல்லை, வாக்களிக்க விடாமல் தடுக்கலாம், அவ்வளோதான் தேர்தல் ஆணையத்தினால. ஓகே, இது ஒன்று. சார் அதான் சார், அவங்கள வச்சு அவங்கள மட்டுமே நீக்க மாட்டாங்க, அதை ஒரு பகடக்காயாக பயன்படுத்தி எல்லா சிறுபான்மையினரையும் நீக்கிறதுக்கான எப்படி முடியும் சொல்லுங்கள்? இப்போ இங்கே இருக்காங்க தமிழ்நாட்டில் 6%, 11% இருக்காங்க சிறுபான்மையினர். எப்படி நீக்க முடியும்? அதான் எல்லாருமே வங்காளதேச வழியாக வந்து குடியேறினவங்க. யார், நானா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களா? நீங்கள் ராபின்சன் கிறிஸ்துவர், நான் முத்தலிப் முஸ்லீம். நம்ம 2 பேரும் பங்களாதேஷ் எங்கேயாவது பார்த்துருக்கோமா? சார் அப்படி சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த பூமர் இப்படி சொன்னது? திருமாவளவன் சொல்கிறாரு, கே பாலச்சந்திரன் சொல்கிறாரு. அதை தான் சொல்கிறேன். திருமாவளவன் ஒரு படி மேலே போயிட்டார். கேவி ஓவராக பேசுகிறேன், நான் இப்போ பேசுகிறேன் பார். சிறுபான்மையினர், பெண்கள், பட்டியலினத்தவர் 3 வாக்குகளையும் மொத்தமாக நீக்க முடிவு. சிறுபான்மையினர் 11%, பட்டியலின மக்கள் 17%, பெண்கள் 52% மேலே வருவாங்க. மொத்தமாக சேர்த்தா 60%, 70% வந்துடும். மொத்தமாக நீக்கிட்டா நான் 6.5 கோடியில் 4 கோடி போயிடும். தெரிதா இவங்க எவ்வளோ பெரிய பூமர் அங்கிள்னு? இன்னொரு பூமர் அங்கிள் இருக்கிறாரு, லேட்டாக ஒரு வாசிக்க ஆரம்பிச்சுக்கிறார். யார்? விஜய் சார். செல்வ பிறந்தக. செல்வ பிறந்தக சார். அவர் ஒரு கதை சொல்கிறார். இந்த வாக்குரிமை மூலியமாக குடியுரிமை டீட்டெயில் எடுப்பாங்களாம். டீட்டெயில் எடுத்து அதன் மூலியமாக கண்டுபிடிச்சி சிறுபான்மையினர்லாம் நீக்கிடுவாங்க. குடியுரிமை எப்படி எடுப்பாங்க? எல்லாருடைய டேட்டா எல்லார்ட்டையுமே இன்றைக்கி இருக்குது. நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? உங்கள் ஓட்டர் ஐடி, நீங்கள் உங்கள்கிட்ட பூத்து இது வந்துச்சா? ஃபில் பண்ணீங்களா இல்லையா? இல்லை சார், பெண்டிங் இன்னும் பண்ணல. சரி, உங்களுக்கு கொடுத்த ஃபார்மில் உங்கள் ஃபோட்டோ இருக்கா? இருக்குது சார். உங்கள் டீட்டெயில் எல்லாம் மேலே இருக்கா? இருக்குது சார். கீழே என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்கள் பேர், உங்களுடைய எபிக் நம்பர், உங்களுடைய செல்ஃபோன் நம்பர், உங்களுடைய ஆதார் நம்பர், இஷ்டம் தான் கொடுக்கலாம், இல்லாட்டி இல்லை. கீழே உங்கள் அப்பா பேர், அவரு ஓட்டர் ஐடி இருந்தால் இருக்கா? இருக்குது. அவருடைய ஓட்டர் ஐடி நம்பர். அது கீழே உங்கள் அம்மா நம்பர், அவங்களுடைய ஓட்டர் ஐடி. அது கீழே உங்களுக்கு கல்யாணம் இருந்தால், லவர்லாம் இருந்தால் கணக்கு இல்லை, கல்யாணம் இருந்தால் மனைவி பேர். அது கீழே அவங்களுக்கு ஓட்டு இருந்தால் ஓட்டர் நம்பர். 17 வயசில் கல்யாணம் பண்ணிங்கன்னா போயிடுவீங்க போக்சோல. அதனால் அது அவ்வளோதான். அது இல்லைன்னா நீங்கள் நில் போட்டுருவீங்க. இந்த சைடில் 2005 நீங்கள் வாக்களித்தீர்களா? அந்த உலகத்துக்கே நான் வந்து 3 வருடம் தான் ஆகிறது. எந்த வருஷம் பிறந்தீங்க? 2000 சார். 2000. 5 வயது தான். அப்போ ஸ்கூல்லையே சேர்ந்து 1ஆம் கிளாஸ் தான் படிச்சுனேன். அப்போ கிடையாது, அந்த பாக்ஸை ஃபில் பண்ண தேவையில்லை. இந்த சைடு உங்கள் உறவினர் யார்? நம்ம முதல்ல இருக்க சந்தேகம் வச்சு உறவினர்லாம் கேட்குறாங்க, நான் எங்கே போவேன் பதிலுக்கு? சார் ஆமாம் சொன்னார், உறவினர்கள் என்று கேட்கிறார்கள், நான் எங்கே போவேன்? எஸ்ஐஆர் என்றாலே இடியாப்ப சிக்கலாக இருக்குது. இடியாப்ப சிக்கலாக இருக்குது. அதெல்லாம் எழுதி கொடுத்தோன்னா அப்படியே படிச்சிடறாரு அவர். ஆச்சா, அதில் என்ன கேட்டிருக்கு? உங்களுடைய உறவினர் யாருடைய ஓட்டு இருக்குது? அப்பா ஓட்டு இருக்குது. அப்பா பேர் என்ன உறவு? நைனா தான், நைனா உறவு. அது கீழே அவருடைய ஓட்டர் ஐடி நம்பர், அது கீழே அவருடைய எங்கே வாக்களித்தார், மற்ற டீட்டெயில் கையெழுத்து போட்டுட்டு 13 வகையான ஆவணங்களில் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். ஆதார் இருக்குது, ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சு. என்ன இதில் சார் அதில் அந்த 13வது நம்பர் தான் வாங்க 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 அதில் தான் வந்து ஏதோ மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார். மிஸ்டேக் இல்லை. 2025 பீகாரில் சிறப்பு வாக்கு திருத்தம் எஸ்ஐஆரில் ஆமாம் நீங்கள் இது பண்ணால் அந்த இது, ஏன்னா ஆல்ரெடி உங்களை செக் பண்ணிட்டான். இப்போது பீகார்லேருந்து இங்கே வந்திருக்காரு, அவர் இங்கே அதிகாரியாக இருக்கார். ஓகே, அதிகாரியாக இருந்தார், இங்கேயே அட்ரஸும் ஆதாரம் மாற்றிட்டார், இங்கேயே ஓட்டு போடணும்னு நினைக்கிறாரு. அப்போ இங்கே ஆதாரே அவர் மாற்றணுன்னா எப்படி மாற்ற முடியும்? வீடு மாறிக்கிறீங்களா நீங்கள்? ஒரே வீட்டில் தான் இருக்கிறீங்களா? ஒரே வீட்டில். சொந்த வீடா? ஆமாம் சார். தான் பிரச்சனை. அப்போ ஒரே வீடு தான், வேறு வழி இல்லை. இப்போ நான் வந்து போன எலெக்ஷனில் 1000 விளக்கு தொகுதி, அப்புறமா வீட்டை காலி பண்ணிட்டு டி நகர் தொகுதியை சேர்ந்த பகுதிக்கு நான் வந்துட்டேன். நான் வந்தோடனே என்ன பண்ணோம்? ஓட்டர் ஐடி மாற்றணும். ஆமாம். அதுக்கு முன்னாடி ஆதார் மாற்றணும். சரி, ஆதார் மாற்றினா என்ன பண்ணுறது? கேஸ் பில்லில் இருந்தால் மாற்றிக்கலாம். கேஸ் பில்லில் எல்ஐபின்னு போட்டாப்புல, அதை மாற்றிக்கூடியானா இருட்டந்தலைவரை அங்கே போய் மாற்றிக்கன்ட்டாப்புல. யார்? இந்த கேஸ்கார். இங்கே போனால் சார் அதெல்லாம் மாற்ற முடியாது சார், நீங்கள் வேணால் ஒரு 3 நாள் பொறுத்து வாங்க. அப்போ 3 நாள் பொறுத்து தான் மாற்றிக்கலாமா? சரி ரைட்டு போ, கோச்சிக்கு வந்துட்டு கம்னு வந்துட்டேன்.
3 நாள் பொறுத்து போனால் இன்னொருத்தர் இருந்தார். அவர் நம்மளை மாதிரி யதார்த்தவாதி போல். என்ன சார் இல்லைங்க LIP போட்டுக்குது, LEFங்க, அவ்வளோதானே, ஆதாரில் என்ன போட்டு, ஆதாரில் தான் சார், கொடுங்க, இது ரெண்டுத்தையும் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, பின் பண்ணி கொடுங்க, அவ்வளோதான். பட்டு அடிச்சார், மாறிச்சு, LEF வந்துச்சு. இதை வச்சு நான் ஆதார் வாங்கலாம். சரி ரைட்டு வேணாம். இது ரெண்டல் அக்ரிமெண்ட், அது இருந்தால் ஆதாரில் ரெண்டல் அக்ரிமெண்ட்டை போட்டு புது வீடு மாறின இடத்துக்கு ஆதார் அட்ரஸ் மாற்றிக்கலாம். அந்த அட்ரஸ் வச்சு தான் இதுக்கு மாற்றணும். எது நம்ம ஓட்டர் ஐடி. ஆமாம். இப்போ என்கிட்ட ரெண்டல் அட்ரஸ் இருக்குது, ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்குது, நான் மாற்ற முடியுது. புலம்பெயர் தொழிலாளி வந்துக்கிறான், 25,000-30,000 பேர் ஒரு ஏரியாவில் வந்து வேலை செய்கிறான். அவனுக்கெல்லாம் வீடு எப்படி கொடுத்துருப்பாங்க? ஷெட்டுக்கிட்ட போட்டு தங்க விட்டு இது பண்ணுவாங்க. அவன் ஆதாரம் மாற்றுவானா? மாற்ற முடியுமா? முடியாது. மாற்ற நினைப்பானா? முதல்ல அவன் வேலை இதுவா இல்லை, அவன் இங்கே வேலைக்கு வந்துக்கிறான். சார் இன்னொன்று என்னன்னா, இந்த ஓனர்ஸ் வந்து ஆதார் கார்டை வாங்கி வச்சுப்பாங்க சார், ஏன்னா ஓட்டுருவோம் அப்படின்றதுக்கு. அது வேறு இருக்குது. ஆமாம். அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. ரெண்டாவது, அவன் வேலையை நான் காலைல வேலைக்கு போனால் 12 மணி நேரம் புழிஞ்சு எடுத்துருவாங்க. அதோட வந்துட்டு இப்படி காய்கறி கடையில் மார்க்கெட்டில் போய் கூறு விற்கிற காய்கறிலாம் வாங்கின்னு அதை கொண்டு போய் நைட்டு சமையல் பண்ணிட்டு சாப்பிட்டு காலையிலையும் அதை மதியானத்துக்கும் சேர்த்து கட்டிக்கிட்டு இப்படி தான் அவங்க வாழ்க்கை ஓடுது. துணி துவச்சி காய போடுறது, ஒரு நாள் லீவ் கிடைக்கிறதே பெரிய விஷயம் நினைக்கிறேன். நான் பேசினேன் 2 நிமிஷத்தில், ரொம்ப கொடுமை. இதுதான் வாழ்க்கை. அவன் வந்து இங்கே வந்து நான் வந்து திமுகவை வீழ்த்தியே தீர்வேன், அதற்காக நான் என்ன வேணால் செய்வேன்னு பண்ணுவான், செய்வான் கிடையாது. ஆனால் பீகார்லேருந்து ஒருத்தர் அதிகாரியாக இங்கே வராரு, ஏதோ ஒரு வீடு எடுத்து தங்குறாங்கன்னா, அவங்க இந்த எலெக்ஷனில் 2025 அங்கே SIRல இப்போ நம்ம வேணாம் அப்படிலாம் ஏன் குழப்பம். இப்போ நம்ம இங்கே தமிழ்நாட்டில் SIRல நம்ம படிவம் வந்துச்சு. நம்ம அந்த 26 எலெக்ஷன்லேயும் ஓட்டு போட்டுட்டோம். 27 உங்களுக்கு டெல்லியில் வேலை கிடைக்குது. நீங்கள் அங்கே போய் ஒரு வீடு எடுத்து ரெண்டல் அக்ரிமெண்ட்லாம் போட்டுறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 10 வருஷம் நம்ம இங்கே இருக்க போகிறோம், நம்ம ஆதாரை மாற்றிக்குவோம், ஓட்டர் ஐடி மாற்றிக்குவோம்னு நினைக்கிறீங்க. ஆதாரை மாற்றிட்டீங்க, ரெண்டல் அக்ரிமெண்ட் வச்சு ஓட்டர் ஐடி மாற்றணும். அதுக்கு ஆதாரமாக நீங்கள் கேட்குறத அங்கே வந்து வாக்கு திருத்த முறை வருது வச்சுக்கோங்க. அப்போ தான் டெல்லி எலெக்ஷனுக்கு வருது வச்சுக்கோங்க. அப்போ அவங்க கேட்குறதுல உங்களுக்கு ஓட்டர் ஐடி அங்கேயே மாற்றிட்டு இருந்தாலும் நீங்கள் கொடுக்க வேண்டிய ஆவணங்களில் இதையும் கொடுத்துடலாம். தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழ்நாட்டுக்காரராக இருந்தால் தமிழ்நாட்டில் இருந்தால் கொடுக்கலாம் அப்படின்னா முடிச்சு. ஐயோயோ தமிழ்நாட்டுக்காரங்களை இங்கே வந்து ஓட்டு வைக்க பார்க்குறாங்க. அதையும் பீகார் மட்டும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சமீபத்தில் நடந்ததில்லை, அதனால மென்ஷன் பண்ணியிருக்கலாம். அதான் சார், அஸ்ஸாமுக்கு மட்டும் ஏன் வந்து இந்த ஊரை கொஞ்சம் அங்கே மட்டும் இந்த தேவையில்லை SIR இப்போதைக்கு வேணாம்? அஸ்ஸாமும் பார்டர் ஸ்டேட்டுங்க, அங்கே பிஜேபி கவர்மெண்ட்டு, கொடூர பிஜேபி அவர். சரி, அதனால் அவர் தான் தேவையில்லாமல் இந்த பிடிச்சி இந்த முகாமில் வைக்கிறது இந்த வேலையெல்லாம் பண்ணார். அதற்கு பிறகு கொஞ்சம் இவங்க மாற்றிக்கிட்டாங்க. என்னென்னா எல்லைப்பகுதி மாநிலங்களில் இந்த ஊடுருவல்கள் அதிகம் இருக்கும். அவன் தீவிரவாதியாக இருப்பான், ஏதாவது இருப்பான், பஞ்சம்பலைக்கு வந்தனா இருப்பான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒன்று தான், இந்திய குடியுரிமை கிடையாது. அப்போ நீக்கிற வேலையை பண்ணுவாங்க, பிடிச்சி கொண்டு போய் முகாமில் போடுவாங்க, இல்லை மறுபடியும் திருப்பி அனுப்புகிற வேலை பண்ணுவாங்க. நீங்கள் தொழில் ரீதியாகவோ இல்லை வேறு ஏதாவது இங்கே வந்துட்டிங்கன்னா CAA மூலிமா குறிப்பிட்ட ஆண்டுகள் இருந்தீங்கன்னா இந்திய குடியுரிமை வாங்கிடலாம். இப்போ திருமணம் பண்ணி வர்றவங்க அந்த மாதிரிலாம். அதில் கூட இப்போ பாகிஸ்தானில் இருக்கவங்களாம் கடுமையாக வெளியேற்றுற வேலைலாம் நடந்துச்சு. ஒரு பெண்ணு, திருமணமான பெண்ணு பாகிஸ்தான் போக வேண்டிய நிலைமை வந்துச்சு. அது இந்த மாதிரி இதுவும் நடக்கும். அதனால் ஒரு பெரிய நாட்டில் பல விஷயங்கள் நடக்கும். ஓகே, அதை வச்சுட்டு பொதுமைப்படுத்திட்டு எல்லாருக்கும் நடக்குன்ற மாதிரி கொண்டு போக முடியாது. நீங்கள் SIRன்றது வந்து தீவிர வாக்கு திருத்த பண்ணி தான் உங்களை மாற்றி உங்கள்ட்ட வெளில இப்போ விஜய் சொல்கிற மாதிரி வெறும் வெத்துத்தாள் கொடுக்கல. உங்களுடைய ஓட்டர் ஐடி டீட்டெயில் தான் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் அதில் வாங்கி கூடுதலாக செல்ஃபோன் நம்பர், ஆதார் நம்பர் இணைக்கிறீங்க, உங்கள் அப்பா அம்மாவுடைய எபிக் நம்பர் இணைக்கிறீங்க, அவ்வளோதான். அது மூலிமா நீங்கள் மறுபடியும் உங்கள் இது ரினியூவல் ஆகுது, அவ்வளோதான். அவர் சொல்கிற மாதிரி இவர் சொன்னார், நம்ம ஆதவ அர்ஜுனா இன்றைக்கி 6 கோடி பேருக்கு அவங்க ஓட்டே கிடையாது அப்படின்னு. அந்த மாதிரி ஓட்டு இருக்குல்ல, ஒருத்தர் கூட ஓட்டு இல்லை. ஆமாம், ஓட்டு எல்லாருக்கும் இருக்குது. அதில் சில டீட்டெயில்ஸ் சேர்க்குறோம். சில பேர் இந்த லோகத்தை விட்டு வேறு லோகம் பரலோகம் போனவங்கள நீக்கிறாங்க, டபுள் என்ட்ரி நீக்கிறாங்க. இப்போ நான் இங்கே இருக்கிறேன், பழைய வீட்டில் என் ஓட்டு இருக்குது, இங்கேயும் ஓட்டு இருக்குது, இங்கே வந்து கொடுக்குறாங்க. பழைய வீட்டில் வந்து ஒன்று வாங்கி வச்சுட்டா டபுள் என்ட்ரி தொடரும். ஆனால் வாங்கி வைக்கலன்னா டபுள் என்ட்ரியில் ஒரு என்ட்ரி கட் ஆகும். இவர் ஷிஃப்ட் ஆகி போயிட்டார் அப்படின்னா கட் ஆகும். சில நேரம் ஷிஃப்ட் ஆகி போய் நீங்கள் மாற்றாம விட்டிங்கனாலும் இதில் கட் ஆகும். ஷிஃப்ட் ஆகி போயிட்டீங்க, அங்கே தகவல் சொல்ல, அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, சார் அவர் வீடு காலி பண்ணி போயிட்டார், உடனே டெலீட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அந்த BLO நினச்சா, ஏம்மா
அவருக்கு ஃபோன் நம்பர் எதாவது இருக்கா, வர சொல்லுங்கள் அப்படின்னு எதாவது காண்டாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகே. கட்சிக்காரங்க ஏன்பா நம்ம ஓட்டியா அவரு இப்போ பக்கத்து ஊருக்கு போயிட்டாப்புல, இங்கே வந்தால் ஓட்டு போடுவார், ஐயா கொடுங்க ஐயா அப்படின்னு வாங்கி வச்சு அவரை வர வச்சு அந்த ஓட்டை. இங்கே எங்கே தப்பு நடக்குது? ஒரு வீடு மாறினீங்கன்னா உங்களுடைய ஆதார் ஓட்டு எல்லாம் மாற்றிட்டிங்கன்னா பிரச்சனை வராது. ஓகே. மாற்றலைன்னா தான் சிக்கல். இது மாற்றுறதுக்கு என்ன கஷ்டம்? ஆன்லைன்லேயே பண்ணிடலாம், இல்லை சேவை மையத்தில் போய் பண்ணலாம், இல்லை நேரடியாக போய் ஃபார்ம் வாங்கி கொடுத்து பண்ணலாம். எது பண்ணாலும் 15 நாள் 20 நாளில் அவங்களுக்கு கார்டு வந்துடும். ஓகே. ஆனால் இது பெரிய காம்ப்ளிகேட் ஆகுறாங்க. சிஎம்ஏ என்ன சொல்கிறது, இந்த ஃபார்மை பார்த்தாலும் பயமாகுது. அவர் சின்ன வயசுலேருந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுல அவருக்கு சிக்கல் இருந்திருக்கும். அதனால் எல்லாருக்கும் அதை பொதுமைப்படுத்த முடியாதுல்ல. சும்மா ஒரு இதுக்கு போய் குழந்தைய சேர்க்குறது, எல்கேஜி சேர்க்கறதுக்கு என்ன பண்ணுறீங்க? நைட்டு போய் அந்த ஸ்கூல் வாசலில் பத்துக்கிறீங்க பெட்ஷீட் விரிச்சு. யார் காரில் வருவான், குழந்தைக்கு அட்மிஷன் வேணும்னு இந்த நம்ம ஊர் மெத்தடு பாருங்கள். ஆன்லைன்லேயே நீங்கள் புக் பண்ணிக்கங்க அப்படின்னு அந்த ஸ்கூல் நிர்வாகமும் பண்ணாது. இல்லாட்டி வர்றவங்களுக்கெல்லாம் டோக்கன், காலையில் அந்த டோக்கன் வரிசைப்படி வாங்கணும், அந்த ஸ்கூல் நிர்வாகம் பண்ணாது. நம்ம இந்தியன் மென்டாலிட்டி என்னென்னா, நீ வந்து காத்து கிடக்கணும். அப்போ நைட்டே வந்து பெட்ஷீட் வச்சு படுத்துக்குவாங்க. ராயப்பேட்டையில் ஒரு ஸ்கூலு நான் பார்க்குறேன், இந்த மழைநீர் வடிகாலில் அந்த ஸ்கூலை ஒட்டி இருக்குது. அதில் நிற்க முடியல, கொசு பிச்சுட்டு ஓடுது. பத்துனுக்குறானுங்க எல்லாம் லைனாக பெட்ஷீட்டை போட்டிக்கின்னு பத்துக்குங்க. எப்போ? நைட்டு 9 மணிக்கே, மறுநாள் காலையில் கொடுக்குறதுக்கு. இந்த பத்துனுக்கிற பைத்தியக்காரங்க 10 பேரும் போய் ஸ்கூல் நிர்வாகத்தை, ஏங்க ஒரு டோக்கன் கொடுத்தா நாங்கள் போயிடுவோம்ல, டோக்கன் இந்த மாதிரி டைம் விநியோகம் இல்லை, ஏதோ ஒரு வகையில் கிடையாது. அதுக்கெல்லாம் போய் கிடக்க தெரியுதுல்ல. வீடு மாறினா ஓட்டை மாற்ற வேண்டியதானே, ஆதார் மாற்ற வேண்டியதானே, அதுக்கெல்லாம் பண்ண தெரியாது. அந்த ஸ்கூல் வாங்கி ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ண தெரியலனாலும் யார்கிட்டையாக கொண்டு போய் கொடுத்து, சார் கொஞ்சம் ஃபில்அப் பண்ணித்தாங்க, கொஞ்சம் டீட்டெயில் கஷ்டமாக இருக்குது, கேட்க தெரியுதுல்ல. ஏன் ஓட்டர் ஐடிக்கு மாற்ற தெரில, ஆதார் மாற்ற வரல? ஏன்னா அவசியம் இல்லை, பழைய வீட்லேயே இருக்கும். 10 வருஷம் முன்னாடி அவன்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுவார், வாங்கி வை நான் வந்துடுறேன். இதான் நடக்குது. இப்போ சோம்பேறித்தனம் எங்கே ஆரம்பிக்குது? ஒருத்தர் கேட்டிருக்காரு ட்விட்டரில், ஏண்டா என்னடா கேட்டிருக்காங்க எஸ்ஐஆர் ஃபார்மில், உங்கள் அப்பா பேர் உங்கள் அம்மா பேர், உன்னுடைய தேர்தல் உன் பேர், வயசு, டேட் ஆஃப் பர்த்து, இது கேட்டிருக்கான். இதை ஃபில் பண்ணுறதுக்கு ஏன்டா இப்படி துடிக்கிறீங்க? ஏன்டா ஸ்கூல் படிச்சிங்களா இல்லையான்னு கேட்குறாங்க. நியாயம் தானே? நீங்கள் அந்த ஃபார்ம் வாங்கி பார்த்தா தெரியும், ஒன்றுமே இருக்காது அதில். அவ்வளோ ஒரு காம்ப்ளிகேஷன், பயமுறுத்துறது. சிறுபான்மையினர் வாக்குகளை பறிக்கிறார்கள். எப்படி பறிக்கிறாங்க? எல்லோரும் கொண்டு வந்து உட்கார வச்சிடணும். இந்த தலைவரெல்லாம், கே பாலகிருஷ்ணன் உட்காருங்க சொல்லுங்கள், எப்படி ஆகும்? நம்ம ரிப்போர்ட்டர் கேட்குறானா? அவனுக்கு அதெல்லாம் இல்லை, மைக்கை போட்டுமா சொல்லிட்டானா அப்படி பார்த்துன்னே இருப்பான், செல்ஃபோன் நோண்டினே இருப்பான். முடிச்சிட்டா ரைட்டு வாப்பலாம், அவ்வளோதான். என்ன ஏது எதுவுமே கேட்குறது இல்லை. அதனால தான் இந்த பிரச்சனை. ஓகே. ஆனால் சமூக ஊடகங்களில், அதாவது யூடியூப்பில், ட்விட்டரில் போய் எஸ்ஐஆர் எப்படி நிரப்புதுன்னு பாருங்கள். 1000 வீடியோஸ் இருக்குது, எவ்வளோ எளிதாக நிரப்பலாம், என்னென்ன சந்தேகங்கள்லாம் இருக்குது. அப்புறம் ஏன் பயமுறுத்துறீங்க? நீங்களாம் பூமர் லீடர்ஸ் தானே? பூமர் லீடர்ஸ் இல்லை, அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. இந்த மக்களை குழப்பிக்கிட்டே இருந்தால் மத்திய அரசுக்கு எதிராக திருப்பிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்றது தான் இவங்களுடைய நோக்கம். ஓகே. அங்கே ஓட்சோர்னு அடிச்சு தோற்றி விட்டாங்க. நாங்களே கஷ்டப்பட்டு இது பண்ணுறோம். தேஜஸ்வி பாவம், அவர் ஏதாவது கோரிக்கை வச்சு ஜெயிச்சிருப்பாப்புல, ஒரு 50 சீட்டாவது எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். இவர் போயிட்டு ஓட்சோர்னார்ல, மொத்தம் ஓட்டம் போச்சு. ஓகே சார். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணிங்க. மற்றும் ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.